சொல்லு. போர் அடிக்குது. கேம் விளையாடலாமா? போய் டயர்டா இருக்கு. ஆமாமா கொஞ்ச நேரம். சரிடி ஏன் சொல்லு என்ன கதை? நான் क्वेश्चन கேப்பேன் நீ ஆன்சர் சொல்லலாம். ஓகேவா? இது வந்து விடுகதைன்னு சொல்லலாம். இல்லனா வந்து உன்னோட அறிவு எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணுவேன். பாத்துறோம் இதெல்லாம். ஓகே கேம் விளையாடலாமா? இது வந்து ஒரு ஃபன் கேம். ஓகே நாட் சீரியஸ். ஓகே போலாமா? போலாம். சரி நான் ஒரு 5 கேள்வி கேட்கிறேன். பதில் சொல்றியா? டாக்டர் ஊசி போட போனாராம். அவர் வந்து ஒரு தடுத்தாராம். ஏன்? எதுக்கு ஊசி போடும்போது தடுத்தாரு? அதான் ஏன்னு ஒண்ணு கேக்குறேன். ஏன்னா ஒரு தடுப்பூசி போட வந்தாராம். எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? அதான் பதில். சரி டென்ஷனா அடுத்த கேள்வி கேட்கவா? நம்ம நடந்து போயிட்டே இருக்கும்போது பூனை குறுக்கால போச்சுன்னா என்ன அர்த்தம்? மேகணும் அவசரம். தப்பு சொல்றேன் மாமா. பூனை எங்க போகுதுன்னு அர்த்தம். சரி இன்னும் 3 கேள்வி இருக்கு. 3வது கேள்வி கேட்கவா? கால் இருந்தும் நடக்க முடியாதது என்ன? கால் இருந்து நடக்க முடியாது. எப்படி நடக்கும்? அதெல்லாம் நடக்கும். கால் இருந்தும் நடக்க முடியாது என்ன? என்ன அப்புறம்? என்ன? நீக்கா சொல்லு. அது கால் இருந்தா நடக்கும். சும்மா நடக்க முடியலன்னு சொல்றேன் நானே. தெரியடி. நாற்காலி மாமா. நாற்காலி 4 கால் இருக்குல்ல. இது இன்னும் 2 கேள்வி இருக்கு. முடிச்சிடுறேன். போனை வச்சு சம்பாதிக்கலாம் நம்ம. எப்படி? சூப்பரான ஒரு ஐடியா இருக்கு. போனை வித்துரு. நல்ல காசு கிடைக்கும் மாமா. சரி நாய் மாதிரியே இருக்கும் ஆனா 3 கால் இருக்கும். அது என்ன? நாய் மாதிரி இருக்கும் 3 கால் இருக்குமா? நாய் மாதிரி இருக்கும் 3 கால். நாய் மாதிரி இருக்கும் ஆனா 3 கால்ல தான் நடக்கும். அது என்ன? நாய் மாதிரி இருக்கும் 3 கால்ல நடக்கும். நாய் மாதிரி எப்படி 3 கால்? 4 கால்ல தான் நடக்கும். நான் ஆன்சர் சொல்லவா? ஏன்னா அது நொண்டி நாய். என்ன மாமா நான் எவ்வளவு அறிவாளியா இருக்கேன். பாராட்ட மாட்டியா? அடிக்கல. உன்னோட கேம் விளையாட வந்த மாதிரி என்ன சொல்லணும்?